குருவாழ்க. அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை. உதயம் அஸ்ட்ரோ வாயிலாக தமிழ் சொந்தங்களுக்கும் ஜோதிட உறவுகளுக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆண் ஜாதகம். இவருக்கு வயது 44 வயது நடக்குது. இப்போ 43 வயசு 7 மாதம் 44 நடந்துட்டு. இது வரைக்கும் இவருக்கு திருமணம் இல்லை, இனிமேலும் திருமணம் இல்லை. இவருக்கு திருமண வாழ்க்கை கிடையவே கிடையாது. இதுவரைக்கும் திருமண வாழ்க்கை இல்லை, இனிமேலும் இல்லை. ஏன், எப்படி அப்படிங்கிறத கொஞ்சம் ஆய்வு செஞ்சு பார்க்கணும். இது ஒரு ஆண் ஜாதகம். 16/11/1980 பிறந்திருக்காரு. 8:49 AM திருச்சி மாவட்டத்தில் பிறந்திருக்காரு. இவருக்கு பிறக்கும்போது சனி மகா திசை 17 வருஷம் 2 மாதம் 26 நாள். லக்னம் அவருக்கு தனுசு லக்னம், ராசி மீன ராசி, நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம். லக்னத்தில் செவ்வாய், 2ல் கேது, 3ல் சந்திரன், 8ல் ராகு, 10ல் குரு சுக்கிரன் சனி, 11ல் புதன், 12ல் சூரியன். ஒரு ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை, திருமணம் நடக்குமா நடக்காதா, எப்போ நடக்கும் அப்படிங்கிறதுக்கு சில விதிகள் இருக்கு. எல்லாரும் தெரிஞ்சது தான். லக்னம் முதல்ல சரியா இருக்கும். திருமண வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுறதுக்கு அவருக்கு இளமையில திருமணமா இல்லை திருமணத்தில் அவருக்கு நாட்டம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம லக்னத்தை வச்சு தான் முடிவு பண்ணோம். இங்கே இந்த லக்னம் எப்படி இருக்கு, லக்னாதிபதி எப்படி இருக்கார் அப்படின்னு பார்க்கணும். அடுத்து குடும்பாதிபதி, குடும்பஸ்தானம் ரொம்ப முக்கியம். குடும்பஸ்தானம் நல்லா இருந்தால் தான் அவருக்கு குடும்பம் அமையும். முதல்ல லக்னாதிபதி புத்திசாலியாக இருக்கும். லக்னம் கெட்டு போய் லக்னாதிபதி கெட்டு அவர் புத்திசாலி இல்லாதவர், குழப்பவாதி. குடும்பஸ்தானம் நல்லா இருக்கணும், அப்போ தான் அவருக்கு குடும்பம் எளிதில் அமையும். அடுத்து அப்படி 1, 2 விட்டுட்டா நேராக 7ஆம் பாவம் தான். 7ஆம் பாவதி நல்ல நிலைமையில் இருக்கும். திருமண வாழ்க்கையை பார்க்கறதுக்கு 1, அடுத்து குடும்பஸ்தானம், அடுத்து 7ஆம் பாவம். இது திருமண பந்தம், மனைவி, நட்பு, வரும் உறவு, அவருக்கு வாழ்க்கை துணை. இந்த 7ஆம் பாவத்தை பார்க்கணும். 7ஆம் பாவத்தை விட்டுனே 11ஆம் பாவத்துக்கு தான் போகணும். 11ஆம் பாவம் தான் அவருடைய ஆசை, அபிலாசைகள், அவருடைய எதிர்பார்ப்புகள், அவர் எல்லாத்தையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அட்சய பாத்திரம் 11ஆம் இடம். அந்த 11ஆம் இடம் நல்லா இருக்கணும் அவர். இப்போ லக்கணத்துக்கு வருவோம். லக்கணம் பார்த்தீங்கன்னா லக்கண புள்ளி கேது சாரம். நான் அம்சம் போடல, நீங்கள் பார்த்துங்க. லக்கண புள்ளி கேது சாரம், செவ்வாயும் கேது சாரம், இந்த ரெண்டுமே கேது சாரம். இந்த கேது என்ன சாரம்னு பார்க்கணும். அதுதான் சுகநாடியில் விதி. இந்த ரெண்டும் கேது சாரம். கேது என்ன சாரம்னு பார்க்கணும். கேது சந்திரசாரம், அதாவது திருவோணம் 4ஆம் பாதம். அந்த திருவோணம் 4ஆம் பாதங்கிறது அட்டமாதிபதி சாரம். அப்போ லக்கண புள்ளி, லக்கணத்தில் நின்ற கிரகம், 2ல் நின்ற கிரகம், 3மே அட்டமாதிபதியோடு தொடர்பு வந்து விட்டது. அடுத்து லக்னாதிபதிக்கு போகணும். லக்னாதிபதி குரு, அவரும் அட்டமாதிபதி பார்வை, அட்டமாதிபதி சாரம். லக்னாதிபதி போயிட்டாரா. அடுத்து அப்படி குடும்பாதிபதி அவரு சனி, அட்டமாதிபதி சாரம். அட்டமாதிபதியோட தொடர்பு அதுவும் போச்சு. குடும்பஸ்தானம் கெட்டு போச்சு, லக்கண புள்ளியும் கெட்டு போச்சு. 7ஆம் இடத்து அதிபதி புதன், அவர் 11 லாபத்தில் இருக்காரு. ஆனால் அவர் பெற்ற சாரம் திருவாரை, சுவாதி நட்சத்திரம், அந்த ராகு 8ல். 7ஆம் அதிபதி கெட்டு போயிட்டாரு. அடுத்து அப்படி பார்த்தீங்கன்னா 11ஆம் இட அதிபதி சுக்கிரன் நீசம். சுக்கிரன் பெற்ற நட்சத்திரம் சித்திரை, செவ்வாய் நட்சத்திரம். அந்த செவ்வாய் கேது சாரம், கேது அட்டமாதிபதி சாரம். அப்போ எல்லாமே 8 தொடர்பு வந்து விட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த லக்கணத்துக்கு, இந்த 7ஆம் இடத்திற்கு, லக்கணத்திற்கு எல்லா பாவங்களும் அட்டமாதிபதி தொடர்பு வந்து விட்டது. எனவே இவருக்கு திருமணம் இதுவரைக்கும் நடக்கல. சனி தசை 17 வருஷம், அது முடிஞ்சோடனே 7ஆம் அதிபதி தசை புதன் தசை 34 வரைக்கும் நடந்திருக்கு. அதுக்குள்ள ஒரு திருமணம் முடிஞ்சிருக்கணும், முடியல. ஏன்னா புதன் பெற்ற சாரம் அட்டமாதிபதி சாரம், ராகு 8ல் இருக்காரு, அதனால திருமணம் நடக்கல. அடுத்த அப்படி கேது தசை குடும்பஸ்தானத்தில் இருக்கு, அது 7 வருஷம். அந்த குடும்பாதிபதி சந்திரசாரம், சந்திரன் அட்டமாதிபதி, அதனால திருமணம் நடக்கல. இப்போ சுக்கர தசை, இந்த சுக்கர தசையிலையும் திருமணம் அவருக்கு இல்லை. இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம் இல்லை. அது ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இதில் சுருக்கமாக சுகநாடி அடிப்படையில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த லக்கண புள்ளியே, லக்கணாதிபதியே 3, 6, 8, 12 தொடர்பில் வந்து விட்டார்.
லக்கணம் லக்கணாதிபதி 3 6 8 12 தொடர்பு வந்தால் அவருக்கு திருமணம் செஞ்சாலும் வாகரத்து தான், திருமணம் செஞ்சாலும் பிரிவினை தான். எனவே அது எப்படி வந்தது பார்க்கணும். இப்போ லக்கணத்தை எடுத்துப்போம். லக்கணாதிபதி குரு, அவரு அட்டமாதிபதி ஸ்தானம், கூட 6ஆம் அதிபதி இருக்காரு. அப்போ லக்கணம் வந்துருச்சு, அட்டமாதிபதி தொடர்பு வந்துருச்சு, 6ஆம் அதிபதி தொடர்பு வந்துருச்சு, 3ஆம் அதிபதி தொடர்பு வந்துருச்சு, 12ஆம் இடத்ததிபதி சந்தனை பார்த்து அந்த அட்டமாதிபதி இதை பார்க்குறாரு. இந்த ஜாதகத்தில் லக்னாதிபதி 3 6 8 12 தொடர்பில் நின்று விட்டார். எனவே இவருக்கு திருமணம் இல்லை. திருமணம் செய்திருந்தாலும் இவர் மனைவியுடன் வாழ மாட்டார், பெண்ணால் அவமானப்படுவார், மனைவி துரோகம் செய்திருப்பார். எனவே இவருக்கு திருமணம் இல்லை. இப்போ எதிர்வருங்காலத்தில் சுக்கிர திசை, அதுவும் அந்த 3 6 8 12 தொடர்புடையதால் இவருக்கு திருமணமே இல்லை. ஆனால் இவருக்கு மற்றபடி மறைமுக உறவுகள், அதாவது எப்பவுமே ஜீவன் என்று நாடி முறைப்படி ஜீவன் என்று அழைக்கின்ற குருவோடு சந்திரன் சுக்கிரன் புதன் போன்ற பெண் கிரக தொடர்புகள் ஏற்பட்டால் ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்களோடு அவருக்கு தொடர்புகள் ஏற்படும். இங்கே குரு என்கிற ஜீவன் சுக்கரனோடும் சந்திரனோடும் தொடர்பு வருவதால் இவருக்கு பலான பெண்களுடன் மற்ற பெண்களுடன் தொடர்பு ஏற்படும். ஆனால் குடும்பம் நடத்த மனைவி கிடையாது, இறந்த பிறகு தாலி இருக்க மனைவி கிடையாது. எனவே இவருக்கு திருமண வாழ்க்கை இல்லை. அது சுக்கிர தசை வந்தாலும் சூரிய தசை வந்தாலும் எதுவுமே இல்லை. இப்போ லக்கணம் 2ஆம் இடம் 7ஆம் இடம் 11ஆம் இடம் திருமணத்துக்கு பார்க்கலாம். இன்னொரு சாரம் 1 5 9 தொடர்பு இருந்தால் திருமணம் செய்யலாம், அதில் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறாங்க. அது மாதிரி ஒரு முறை இருக்குது. இங்கே லக்கணத்தில் செவ்வாய் கேது சாரம், 1ஆம் இடத்துக்கு போய் அட்டமாதி சாரம், முதல் திரிகோணம் போயிடுச்சு, 2வது திரிகோணம் கேது சாரம், கேது அட்டமாதிபதி சாரம், 2வது திரிகோணமும் போயிடுச்சு, 3வது திரிகோணம் 12 மறைஞ்சிருச்சு. எனவே இவருக்கு 1 5 9 கெட்டு போச்சு. லக்கணம் லக்கணாதிபதி 3 6 8 12 தொடர்பு வந்து விட்டது. இவருக்கு வருகின்ற திசாபுத்திகளும் எதிர்காலத்தில் ஒரு சாதகமாக இல்லை. எனவே இவருக்கு திருமணம் இல்லை இவர் என்று கூறி சுகநாடி சூட்சம விதிகளை கேட்டமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.